Dear boys and girls, welcome to Academic Education channel and teachers also welcome to all. ஓகே பசங்களா, ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எல்லாம் தமிழ் மீடியத்துக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ மறக்காமல் லிங்க் போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தமிழ் மீடியத்துக்கு தான் போட்டிருக்கேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிங்கன்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் ஓகே சார் எனக்கு நியூமரிக்கல் ப்ராப்ளம் வேணும் சார் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட சஜஷன் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ நியூமரிக்கல் ப்ராப்ளம் பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா நியூமரிக்கல் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக வித் ஆன்சர்ஸோடய கொடுத்துருக்கிறேன். இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது, நியூமரிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. அதுவும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டு மீடியத்துக்குமே கொடுத்துருக்கிறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும் கொடுத்துருக்கிறேன். எஸ், இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க ஃபிசிக்ஸில் 11 லெசன் இருக்குது இல்லையா, 2 மார்க்ஸ் என்னென்னலாம் இது லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ஏதோ படித்தாலே போதும். ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸை டெஃபினட்டாக அட்டன் பண்ணிடலாம். ஆனால் வித்தவுட் ஆப்ஷனோடு நீங்கள் ஸ்டடி பண்ணணும். சரியா, நம்ம அதை கொடுக்குற கொஸ்டின்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே வித்தவுட் ஆப்ஷனோட நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா போதுமானது. டெஃபினட்டாக சூப்பராக அட்டன் பண்ணிடலாம். அண்ட் தென் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் படிங்க, முடிச்சுட்டு இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச இந்த மந்த்லி எக்ஸாமு, ஃபஸ்ட்டு மிட்டமு, செகண்ட் மிட்டமு அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் போடுறேன், அதுவும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போட்ட ஸ்டடி பிளான்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எக்ஸ்பெக்டட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸாக இருக்கட்டும், 3 மார்க்ஸாக இருக்கட்டும், 5 மார்க்ஸாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ அதனால் வித்தவுட் ஆப்ஷனோட படிக்கிறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் வீடியோஸ் தான். ஸோ நான் செலக்டடாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தான் கொடுத்துருக்குறேன், லெசன் வைஸ் எல்லாமே. ஸோ பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்குறேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ நீட்டாக அதை ரெஃபர் பண்ணிவிட்டு படிச்சுக்கோங்க, சூப்பராக மார்க் வாங்க. அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க. ஒரு லெசனுக்குலாம் பார்த்துட்டிங்கன்னா 3 மார்க்ஸில் ஒரு 6 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கோம், 6லேருந்து 8 கொஸ்டின்ஸ் தான். 5 மார்க்ஸ்லாம் 5 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அதே பாருங்கள், அதே மாதிரி தான் யூனிட் 5க்கும் அதே மாதிரி தான் கம்ப்ளீட்டாக அனாலிசிஸ் பண்ணி தான் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் நீட்டாக இதை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதுமானது. 2 வால்யூமுக்குமே இருக்குது, வால்யூம் 1ம் கொடுத்துருக்கேன், வால்யூம் 2வும் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இதை நீங்கள் வித்தவுட் ஆப்ஷனோட படிங்க, சூப்பராக மார்க் வாங்கிடலாம். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நீங்கள் கேட்ட மாதிரியே உங்களுக்கு நான் ஆன்சர்ஸ் கீயோடையே கொடுத்துருக்கேன்ப்பா. அதனால் அந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சர் கீ என்ன பண்ணுறீங்க, ஃபைனலாக வருதா அப்படின்றத என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒன் ஷாட்டாக செக் பண்ணிக்கிறீங்க. சரியா, ஸோ அதை செக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஓரளவுக்கு ஈஸியாக ஓரளவுக்கு சால்வேஷன் ஆன்சருக்கு உங்களுக்கு இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும்ல, ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா. அண்ட் தென் வேறு என்ன, ஸோ அண்ட் தென் புக் பேக் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்னா, அந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா, அந்த புக் பேக் கொஸ்டின்ஸும் நான் கொடுத்துருக்கேன். அதுவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புக் பேக் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் இருக்குல்ல, அதுவும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ரிப்பீட்டடாக கொடுத்துருக்குறேன். ஸோ அதுவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டூ மார்க்ஸாக இருக்கட்டும், 3 மார்க்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன், 5 மார்க்ஸு, ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எக்ஸ்பெக்டட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ அதனால் நீட்டாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஓரளவுக்கு என்ன தான் நீங்கள் படித்து பண்ணாலும் அந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பொறுத்தவரை கொஞ்சம் வரும்போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா, அதை விட்டுறாதீங்க. ஸோ ஆன்சர் கீ பார்த்துடலாமே. ஆன்சர் கீயும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ சால்வேஷனோட ஆன்சர் கீயும் கொடுத்துருக்குறோம். ஸோ பாருங்கள், நீங்கள் ஆன்சர் கீ எங்கேயும் நீங்கள் தேடக்கூட தேவையில்லை, கம்ப்ளீட்டாக பாருங்கள் சால்வ் பண்ணியே இருக்குது. அதனால் ஜஸ்ட் இது நீங்கள் லைட்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணாலே என்ன பண்ணலாம், சூப்பராக மார்க் வாங்கிடலாம். ஸோ இந்த மாடலில் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணலான்னா அட்டன் பண்ணிடலாம் இல்லையா, தாராளமாக அட்டன் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் என்ன பண்ணணும், கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் ஆன்சர் கீயோடய ஷோ பண்ணியிருக்கிறேன், நியூமெரிக்கல் ப்ராப்ளமும் சரி எல்லாமே. இது பார்த்துட்டிங்கன்னா அந்த புக் பேக்கில் அந்த எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லாக லெசன் வைஸ் நான் கொடுத்துருக்குறேன். அதுவும் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒன் ஷாட்டாக செக் பண்ணிக்கோங்க, என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஓகேவா,
ஃபுல்லாகவே இருக்குது. லெசன் 11 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நம்ம இந்த சொன்ன கொஸ்டின்ஸை ஃபுல்லாக பார்த்தவங்க தெரியும். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்தளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.